வணக்கம் கவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு கவேரி பிஸ்னஸ். பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஸ்லைட்டாக அப்பில் இருக்குது. நியர்லி அபவுட் 200 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. நேற்று கூட நல்லா ரைஸ் ஆகிருந்தது. நான் போட்ட வீடியோவுக்கு அப்புறமேல் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி அபவுட் 200 பாயிண்ட்ஸ் நேற்று விட ரைஸ் ஆகிருக்கு. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கலாமா ஃபார் ஃபர்தர் ரைஸ் ஆஃப் த ஷேர் மார்க்கெட்னா, இல்லாட்டா ஜஸ்ட்டு யூனோ கவரிங் ஆஃப் த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம இப்போ நோட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இருக்குல்ல, ஆர் எஃப்ஐஐஸ், அவங்க கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டே இருக்காங்க மார்க்கெட்டில். அண்டு இந்த மாதம் மட்டுமே நியர்லி அபவுட் 90,000 crores விற்றுட்டாங்க. அண்டு மார்ச் எண்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா மேபி ஒரு 1.2 ஆர் 1.3 lakh crores இந்தியன் ஷேர்ஸை விற்றுருப்பாங்க போல இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு அது போயிட்டே இருக்குது. அது ஒரு ரெக்கார்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அஃப்கோர்ஸ் அவங்க விற்கிறதெல்லாம் வாங்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. தெர் இஸ் டிஐஐஸ் வாங்கிட்டே இருக்கிறனால அவங்களால விற்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த வித்ட்ராவல்னால நம்ம ரொம்ப சிவியராக எஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நீங்களே அபவுட் பார்த்திங்கன்னா 92.4547 அந்த மாதிரி தான் இருக்குது, அந்த ரேஞ்சில் இருக்குது. அண்ட் மொரோவர் பாருங்கள், அட்வான்ஸ் டேக்ஸ்னால் வர லிக்விடிட்டி மார்க்கெட்லேருந்து பயங்கரமாக ட்ரைன் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ஏன் எஃப்ஐஐஸ் வித்ட்ரா பண்ணுறாங்க? அதுக்கு பல காரணம் சொல்லலாம். ஒன்று இந்த வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்டும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ரூபாவோட டெப்ரிசியேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 10-year பாண்டு இன் யூஎஸில் கூட ஈல்டு ரொம்ப ஹையாக இருக்குது. 4.27 அது மாதிரி இருந்தது. இன்றைக்கி 4.18 அது மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இஸ் வெரி ஹை. சம்டைம் பேக் வித்தின் ஒரு வார் ஆரம்பிக்கிற முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 3.9 அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஈல்டு ரொம்ப ஹையாக இருக்கும்போது அது மோர் அட்ராக்டிவாக இருக்கும் தேன் இங்கே அன்சர்டன்ட்டியோட அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இதோடு சேர்ந்து ஒன்னொரு ரீசனும் இப்போ பரவலாக பேசப்படுது இன் யூஎஸில். என்ன அப்படின்னா, இந்த ப்ரைவேட் கிரெடிட் க்ரைசிஸ். ப்ரைவேட் கிரெடிட் க்ரைசிஸ்னால் என்ன, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஷார்ட்டாக எப்படி அதை விளக்க முடியுமோ அதை நான் ட்ரை பண்ணுறேன். இந்த ப்ரைவேட் கிரெடிட்டுங்கிறது என்ன அப்படின்னா, த அவுட் சைட் த பேங்கிங் சர்க்கிள் அண்டு பாண்ட் மார்க்கெட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். யார் யார் இதில் நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த வேர்ல்ட்லே பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் பிளாக்ராக், பிளாக்ஸ்டோன், கேகேஆர், தென் மார்கன் ஸ்டான்லி, இதை தவிர பார்த்திங்கன்னா ப்ளூ ஆவுல் அப்படின்னு, இந்த மாதிரி அப்பல்லோ, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் இந்த ப்ரைவேட் கிரெடிட்டில் ரொம்ப பாப்புலர். அவங்க எந்தெந்த பாரோவர்ஸ்க்கு பேங்க்கில் போய் வாங்க விருப்பம் இல்லை, இல்லாட்டா இந்த பாண்ட் மார்க்கெட்லேருந்து பணம் ரைஸ் பண்ண விரும்பலை அப்படின்னா, இவங்கெல்லாம் போய் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் பணம் ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு யார் யார் ஃபண்டு கொடுக்குறான்னு பார்த்தோம்னா, பென்ஷன் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஈவன் சம் எக்ஸ்டென்ட் பேங்க்ஸு கூட லெண்ட் பண்ணுறாங்க. அண்டு ஸோ நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரைவேட் கிரெடிட் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இந்த லோனை கேட்டு ரிடம்ஷனுக்காக ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, வித்ரா பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய ரிக்வெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அதை ஒரு குயிக்காக இப்போ பார்த்துடலாம். மார்கன் ஸ்டான்லி இப்போ ரீசெண்டாக ரெஸ்ட்ரிக்டட் வித்ட்ராவல் இன் ஒன் ப்ரைவேட் கிரெடிட் ஃபண்ட் ஆஃப்டர் ரிடம்ஷன் ரிக்வெஸ்ட் விச் ரோஸ் டு 11%. ஸோ மார்கன் ஸ்டான்லி 11% ரிடம்ஷனுக்கு கிளைம் வந்திருக்கு. அதனால் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாக்ராக் எடுத்துட்டிங்கன்னா நியர்லி 9% ஆஃப் தர் நெட் அசெட் வேல்யூக்கு வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. உடனே அவங்களும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிளாக்ராக் எடுத்துட்டிங்கன்னா இவங்களுடைய
இந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி அபவுட் $12.5 trillion. ஸோ சச் அ ஹியூஜ் ஃபண்டு. நம்மளால் நம்பவே முடியாது. நம்ம கண்ட்ரியோட டெய்லி அபவுட் 4 times பிகர் அப்படின்னு சொல்லணும் அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஃபெலோ அப்படின்னா பாருங்கள், நிறைய பேர் ஏன் இந்த மாதிரி ஃபண்ட்ஸு கொடுக்குறாங்க இந்த ப்ரைவேட் கிரெடிட் அப்படின்னா, இந்த பாரோவர்ஸ்க்கு வந்து குயிக்காக பணம் தேவை. அவங்க வந்து ஸ்லைட்டு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இந்த ஃபண்ட்ஸ்லாம் ட்ரேடடும் இல்லை, ஈஸியாக வித்துறவும் முடியாது, லிக்விடிட்டியும் கிடையாது இதுக்கு. ஸோ இந்த மாதிரி லெண்டிங் பண்ணுறதுனால இப்போ வந்து அதில் வந்து அசெட்ஸில் போய் உட்காந்துரும். இந்த பாரோவர் என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு அசெட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அவங்களும் ஈஸியாக லிக்விடேட் பண்ண முடியாது டு ரிட்டர்ன் த லோனு. அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் வேறு பேமெண்ட்டுக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து ஆனால் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே இந்த ஃபண்ட்ஸில், அவங்க எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சடனாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆக போகுது, அதுதான் ப்ராப்ளம். இப்போ ஒரு பேங்க்கோ ஒரு பாண்ட் மார்க்கெட்டோ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஹைலி ரெகுலேட்டட் என்டிட்டிஸ். அதனால் இவ்வளோ தான் லெண்ட் பண்ணணும், இவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கணும், அவங்க இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பப்ளிஷ் பண்ணி ஆகணும், அண்டு ரெகுலேஷன்ஸ்லாம் கம்பைல் பண்ணி ஆகணும். அண்டு அவங்க அந்த கம்ப்ளை பண்ணல அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வேறு இருக்குது. அண்டு தெர் வில் பி ஒன்று சென்ட்ரல் பேங்க் சிட்டிங் அண்ட் வாட்சிங், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு க்ளோஸாக ஸ்க்ரூட்னைஸ் வேறு பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்லாம் அப்படி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏற்கனவே 2018 நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க இந்த பேங்க்ஸை. அதனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேறு வந்துருச்சு இவங்களுக்கெல்லாம். அண்டு அதனால் வந்து அவுட் சைட் திஸ் ரெகுலேட்டட் என்டிட்டி மூலமாக தான் இந்த கிரெடிட் வந்து ஃப்ளோ நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து பிகமிங் அ லார்ஜர் அண்ட் லார்ஜர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இதில் வந்து ரிடம்ஷன் ப்ரெஷர்ஸ் நிறைய வர ஆரம்பித்தனால தான் இந்த கன்சர்ன் வந்து இப்போ ஜாஸ்தி பேசப்படுது என்ன யூஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த டைமில் பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாரும் இல்லைங்க, டொனால்ட் ட்ரம்ப் தான் காரணம். அவருடைய மிஸ்அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல போய் தலையிடுறதுனால நிறைய ப்ராப்ளம் வந்து அதனால ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு வேர்ல்டு ஓவர் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல டேரிஃபில் ஆரம்பித்தது, தென் இன்வேஷன் ஆஃப் வெனிசுலா ஆச்சு, தென் இப்போ பாருங்கள் இப்போ பாம்பிங் ஆஃப் ஈரான். அதனால் என்ன ஆகுது பாருங்கள், அதுலேயே த ஒஸ்ட் ஈவெண்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் டேரிஃப் ஒரு சைடில் இருந்தால் கூட இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தென் வந்து ஆயில் வந்து இம்பார்ட்டன்ட் எனர்ஜி. அதுவும் நியர்லி அபவுட் 20-25% இந்த ரீஜன்லேருந்து வருது, இந்த வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வருது. அண்டு அஃபெக்ட் ஆக போகிறது யார் அப்படின்னா அமெரிக்கா அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. பட் த ப்ரைஸ் இன் அமெரிக்கா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த வேர்ல்டு ப்ரைஸ் தான். அண்டு இந்த வெஸ்ட் இது யூரோப்பு கூட இட்ஸ் அபவுட் ஒரு 8-10% வந்து இந்த ஏரியா டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் த ரெஸ்ட் ஆஃப் த ஏஷியா வந்து சிவியர்லி கோயிங் டு பி அஃபெக்டட், இன்க்ளூடிங் இந்த ஆயில் ரிச் கண்ட்ரீஸ். இந்த ஆயில் ரிச் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ்லாம் அமெரிக்கன் இந்த யூரோப்பியன் பேங்க்ஸில் தான் டெபாசிட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஃப்ளோவும் அஃபெக்ட் ஆக போகுது. அதுதான் பிகஸ்ட் ப்ராப்ளம். அப்போ இந்த கல்ஃப் ஸ்டேட்ஸ்லாம் வந்து வேறு ஹிட் ஆல்சோ இந்த வார்னால். ஈரான் மட்டும் அஃபெக்ட் ஆகலை, பட் இந்த கல்ஃப் ஸ்டேட்ஸும் சேர்ந்து அஃபெக்ட் ஆக போகுது. அண்டு அவங்க அஃபெக்ட் ஆகிறதுனால அந்த ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் பேக் டு அமெரிக்காவும் அஃபெக்ட் ஆக போகுது. இது அந்த செயின் ரியாக்ஷன். இப்போ ஷார்ட்டாக குயிக்காக வந்து இது வார் முடிஞ்சிடும் அப்படின்னு வச்சுக்க 4 to 6 weeks. பட் அதுக்குள்ளே முடிகிற மாதிரி தெரியலையே, இது இன்னும் ப்ரொலாங் ஆகும் போல இருக்கே. அண்டு ப்ரொலாங் ஆச்சு அப்படின்னா ஈரான் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்களோ இல்லையோ, த அமெரிக்கன் எக்கானமி வந்து வில் பி சிவியர்லி அஃபெக்டட் அப்படின்னு சொல்லிடலாம். அதோடு சேர்ந்து இந்த ரெஸ்ட் ஆஃப் த கல்ஃப் கண்ட்ரீஸ் இருக்குது பாருங்கள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கட்டார், சவுதி அரேபியா, இந்த பஹ்ரைன், ஒமான் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அத்தனை கண்ட்ரியும் இதனால் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, த கண்ட்ரீஸ் லைக் எமர்ஜிங் மார்க்கெட் கண்ட்ரீஸ் லைக் இந்தியாவுக்கு சிவியராக அதோட ஃபாலோ அவுட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து அமெரிக்கா ப்ராப்ளம் மட்டும் இல்லை.
இது வந்து அமெரிக்காவில் முதல்ல ஆரம்பித்து அது எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தா 2 விதமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒன்று எஃப்ஐஐஸ் வந்து சடனாக ஹியூஜ் அமௌண்ட்டை வித்ரா பண்ண ஆரம்பிப்பாங்க எமர்ஜிங் மார்க்கெட்டில், எஸ்பெஷலி ஃபார் இந்தியன் மார்க்கெட். இதனால் என்ன ஆகும்னா கரன்சி வந்து பயங்கரமாக டிப்ரிஷியேட் ஆகும். ஏற்கனவே ஆயில் ப்ரைஸ்னால கரன்சி அஃபெக்ட் ஆகிடுது. இப்போ ஃபர்தர் வித்ராவல்னால இன்னும் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரெடிட் மார்க்கெட்டில் விஸ்பராக இருக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் நாய்ஸாக மாறும். ஸோ அதுதான் எல்லாரும் வந்து ஒரி பண்ணுறாங்க இப்போ அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அதாவது ப்ரைவேட் கிரெடிட் வந்து நாட் இன்ஹெரண்ட்லி பேட் ஆக்சுவலாக. ஏன்னா அங்கே ஒரு கேப் இருக்குது. யாருக்கு தேவையோ ஃபண்டு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவங்க வந்து வில்லிங் டு கிவ் ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க. ஆனால் இந்த ஹையர் இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கிறனால அவங்களுக்கு ஃபண்ட்ஸும் கிடைக்கிது. அதே மாதிரி இந்த லெண்டருக்கும் பெட்டர் ரிட்டர்னும் கிடைக்கிது. அதனால் இது வந்து குட் இன் அ வே. ஆனால் கான்ஃபிடென்ஸ் லோவாக இருக்கிறப்ப இது நடக்குமோ அப்படின்னு அந்த ஃபியர்னால் நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி இந்த இன்வெஸ்டர், இந்த கிரெடிட் ஃபண்ட்ஸில் இருக்க இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க வித்ராவலுக்கு பண்ணணும்னு நினைக்கிறனால தென் வந்து இந்த லெண்டர்ஸுக்கெல்லாம் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த கான்ஃபிடென்ஸ் லோ ஆனதுக்கு என்ன காரணம்? இந்த ஈரான் வார், பர்ஹாப்ஸ் த லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோவாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எஸ்கலேட் ஆகி இப்போ வந்து இந்த ஈரான் வாரில் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா அங்கே வந்து ஒரு ஈஸி விக்டரி ஆர் இவங்க இன்டென்ட் பண்ண கோலை எதுவும் அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ த கான்ஃபிடென்ஸ் லோவாக இருக்கிறனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து எமர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் கிரெடிட் மார்க்கெட்டில் இருக்க அந்த விஸ்பர் வந்து ஸ்க்ரீம் ஆகும் இனி ஈக்விட்டி மார்க்கெட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அமெரிக்கா மட்டும் இதனால் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. அமெரிக்காவில் வந்த உடனே அது வந்து வேர்ல்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் இம்மீடியட்டாக அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இதை நான் எதுக்கு எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து திஸ் நாட் த டைம், பிகாஸ் இந்த மார்க்கெட் வந்து ஏறிட்டே இருக்கிறனால சரி பாட்டம் ஃபிஷிங் பண்ணலாம், இதுதான் லோவஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் வந்து இந்த வார் எப்படி போக போகுது, இதுக்கு ஒரு எண்டு இருக்குமா, அந்த எண்டு வந்து எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படிங்கிறத பார்த்தாகணும். ஆனால் இந்த வார் முடிஞ்சால் கூட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்டியூஸ் பண்ண அதர் ஃபாலோ அவுட்டும் இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த வார் முடிவுக்கு வரலைன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் க்ரியேட் பண்ண அந்த ப்ராப்ளமும் இதோடு சேர்ந்து இன்னும் ஃபர்தர் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அன்சர்டன்டிஸ் இருக்கிறனால நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இந்த டைமில் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாமல் இருக்கிறது கூட பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக போட்டப்பட்ட வீடியோ கிடையாது. இந்த ப்ராப்ளமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக போடப்பட்ட வீடியோ தான் அப்படின்னு நான் சொல்வேன் நான். ஸோ இது வந்து ஒரு இதை வந்து ரைட் ஸ்பிரிட்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.